கழுதையும் மந்திர கயிறும். ஒரு கிராமத்துல ஒரு பானை செய்கிறவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் மண் எடுத்துட்டு வரவும் பானைகளை சந்தைக்கு கொண்டு போகவும் ஒரு கழுதையை வச்சிருந்தாரு. தினமும் காட்டு பக்கம் போய் பானை செய்யறதுக்கு மண் எடுத்துட்டு வருவார் அவரு. அப்படி போகிறப்ப இடையில ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வருவாரு. அப்படி அவர் ஓய்வெடுக்கும் போது அந்த கழுதைய பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவாரு. ஒரு நாள் அவசரத்துல கழுதைய கட்டுற கயிறை எடுத்துட்டு போக மறந்துட்டாரு. அடடா, கழுதைய கட்டி போட கயிறு இல்லையேன்னு யோசிச்சு அவரு கழுதையோட காதை பிடிச்சிக்கிட்டே ஓய்வெடுக்க முடிவு பண்ணி கழுதையோட காதை பிடிச்சு இழுத்தாரு அவரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்தாரு. ஏன் இப்படி கழுதையோட காதை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பானை செய்யறவர் நடந்ததை சொன்னாரு. உடனே யோசிச்ச அந்த பெரியவர், நான் ஒரு மந்திர கயிறால கழுதைய கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கயிறு இல்லாமலே கழுதைய மரத்துல கட்டுற மாதிரி பண்ணிட்டு அவரும் அந்த பக்கமா போய் ஓய்வெடுத்தாரு. பெரியவர் மேல அரைக்குறை நம்பிக்கையோட படுத்து தூங்குனாரு பானை செய்யறவரு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு எழுந்து பார்த்த அந்த பானை செய்யறவரு, கழுதை அந்த இடத்துலயே இருந்துச்சு. கயிறுல கட்டி இருந்தா எப்படி அங்கேயே நிக்குமோ அது மாதிரியே நின்னுச்சு அந்த கழுதை. அடடா, இந்த பெரியவர் உண்மையாவே மந்திர கயிறை பயன்படுத்தி தான் கழுதைய கட்டி இருக்காரு போலியேன்னு நினைச்சாரு. அந்த பக்கம் படுத்திருந்த பெரியவரை எழுப்பி நன்றி சொன்னாரு. பிறகு அந்த பெரியவர் கிட்ட கயித்தை அவுத்து விட சொன்னாரு அவரு. அதுக்கு பெரியவர் சொன்னாரு, மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல, அந்த கழுதை மந்திர கயிறால கட்டப்பட்டு இருக்கோம்னு நம்பணும்னு தான் நான் நடிச்சேன். அந்த கழுதையும் நம்பிடுச்சு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு அந்த பெரியவர். இது மாதிரி தான் நாமளும் நம்பிக்கை இன்மைங்கிற மந்திர கயித்தால கட்டப்பட்டு ஒரே இடத்துல இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும் குழந்தைகளா.